எல்லாருக்கும் வணக்கம். இது பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் லாஸில் இருக்கப்ப செய்யக்கூடிய ஒர்க் அவுட், நான் என்னென்னலாம் ஒர்க் அவுட் பண்ணுறேன் அப்படிங்கிறத ஒரு 5 கவுண்டிங்காக உங்கள்கிட்ட சொல்கிறேன். இதை நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் 10 கவுண்டிங் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மார்னிங் எழுந்திரிச்ச உடனே வெயிட் செக் பண்ணதுக்கப்புறம் வெறும் வயிற்றில் எனர்ஜி ட்ரிங்க் குடிக்கிறோம். எனர்ஜி ட்ரிங்க் குடித்ததுக்கப்புறம் 1 ஹவர் பார்த்தீங்கன்னா வாக்கிங். நான் வந்து வீட்டுக்குள்ளே தான் வாக்கிங் போகிறேன். ஏன்னா பசங்க 2 பேரையும் விட்டுட்டு என்னால் வெளியே போயிட்டு வர முடியாது. அவரும் டியூட்டிக்கு போயிடுறதுனால வீட்டுக்குள்ளேயே தான் நடப்பேன். 1 ஹவர் பார்த்தீங்கன்னா 6000 ஸ்டெப்பு வந்து நடந்துருவேன். ஒரு நாளைக்கு 10,000 ஸ்டெப்பு. அது காலையிலேருந்து நைட்டுக்குள்ளே எப்போனாலும் நம்ம பிரித்து நடந்துக்கலாம். காலையில் 1 மணி நேரம், சாயந்தரம் 1 மணி நேரம், அந்த மாதிரி பிரித்து நடந்துக்கிருவேன். வீட்டுக்குள்ளேயே நடப்பேன். காலையில் ஒரு 6000 ஸ்டெப்பு, சாயந்தரம் ஒரு 6000 ஸ்டெப்பு, அந்த மாதிரி வந்து கவுண்ட் பண்ணி நடப்பேன். அப்புறம் நம்ம வெளியே போகிறது, மற்ற ஒர்க் அவுட் பண்ணுறப்ப நடக்கிறது இதெல்லாமே பார்த்திங்கன்னா நான் கணக்கில் சேர்த்துக்க மாட்டேன். நீங்கள் அதே மாதிரி எழுந்திரிச்சதோடனே ஃபஸ்ட்டு வந்து எனர்ஜி ட்ரிங்க் குடிச்சிட்டு 1 ஹவர் வாக்கிங் போய்க்கோங்க. இது வந்து வாக்கிங்காகவும் போகலாம், ஜாக்கிங்காகவும் போகலாம். எடுத்த உடனே வந்து 10,000 ஸ்டெப் போக முடியாது. ஸ்டார்டிங்லேருந்து ஒரு 2000 ஸ்டெப்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டுறதுக்கு பழகிக்கோங்க. ஒர்க் அவுட்டே என்னால் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க வாக்கிங் மட்டும் கூட போய்க்கோங்க. குறைஞ்சது 4000 ஸ்டெப்பில் இருந்து கூட போய்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அரை லிட்டர் தண்ணி வந்து குடிச்சிக்கிடுவேன். 2 டம்ளர் தண்ணி குடிச்சிடுவேன் 1 ஹவர் கழிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வார்ம் அப் பண்ணுவேன். இந்த வார்ம் அப் முடிச்சுட்டு தான் நான் வந்து எக்ஸசைஸை வந்து ஆரம்பிப்பேன். அதுக்கு வந்து 1 ஹவர் ஆயிரும். அது போக போக வந்து நம்ம நல்லா பண்ணோம்னா 1/2 ஹவரில் எல்லா எக்ஸசைஸும் முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து கழுத்துக்கு மேலே தலையிலேருந்து கீழே கால் பாதம் வரைக்கும் வந்து வார்ம் அப் பண்ணிக்கிறணும். தலைக்கு வந்து நான் ஒவ்வொன்றும் வந்து 5 செட்டு செய்கிறேன். நீங்கள் வந்து இதை 10 கவுண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு வாரம் கழித்து 15, அப்புறம் 20 அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிக்கோங்க. நான் வந்து ஐடியல் வெயிட் வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் 30 கவுண்ட் பண்ண ஆரம்பித்தேன். எக்ஸசைஸ் எல்லாமே வார்ம் அப்பில் வந்து நமக்கு குறைஞ்சது 15 பண்ணாவே போதும். இப்போ வந்து நான் பண்ணுறது எல்லாமே தலைக்கு. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கையை வந்து இந்த மாதிரி கிராஸாக வந்து பண்ணுறது. இதை வந்து நீங்கள் 15 கவுண்ட்லேருந்து 20 கவுண்ட் வரைக்கும் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து சைடாக ஒரு கை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக போகும், ஒரு கை வந்து ஆஃப் வரைக்கும் போகும். இந்த மாதிரி இது ஒரு 5 டைம்ஸ் பண்ணுறேன். ஏன்னா நான் வந்து 20 தடவை செஞ்சேன்னா லாங் வீடியோவாக போகும். அதனால் நான் வந்து கம்மியாக செஞ்சு காமிக்கிறேன். அப்புறம் முன்னாடி ரொட்டேட் பண்ணுறது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே பின்னாடி ரொட்டேட் பண்ணுறது. இது வந்து நமக்கு ஒரு எனர்ஜியாக இருக்கும். நம்ம எக்ஸசைஸ் செய்கிறதுக்கு முன்னாடி செய்கிறப்ப கை, கால், தலை எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக ரிலாக்ஸ் கொடுத்தாப்புல இருக்கும். அப்புறம் முன்னாடியும் பின்னாடியும் நம்ம கைக்கு என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணுறோமோ எல்லாமே பண்ணிட வேண்டியதுதான். இந்த மாதிரி தலைக்கு பின்னாடி வச்சுக்கிட்டு 2 கையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணுறோம். அதுக்கப்புறம் சைடாக நல்லா வந்து சைடில் வளைஞ்சு கொடுக்கணும். அப்போ வந்து நம்ம சைடில் இருக்கக்கூடிய இடுப்பு வந்து நல்லாவே தெரியும், அந்த இடம் வந்து ஸ்ட்ரெச் ஆகுறது. அடுத்து கையை வந்து ரொட்டேட் பண்ணுறது. இதை வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக நீட்டி கூட ரொட்டேட் பண்ணிக்கலாம். நல்லா ரொட்டேட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் முன்னாடியும் பின்னாடியும் பார்த்தீங்கன்னா இந்த கையை வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக நீட்டி இப்படி மடக்கி விட்டுக்கோங்க. இதுக்கு அடுத்து வந்து நம்மளுடைய 10 விரல்லையும் சொடக்கு போடுறது. அப்புறம் இப்படி ப்ரெஸ்அப் பண்ணுறது. இது வந்து 50 கவுண்ட் பண்ணிக்கோங்க. முன்னாடி வந்து ஒரு 50, சைடில் ஒரு 50 பண்ணிக்கோங்க. அது பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா மேல் வந்து அந்த தோள்பட்டை வலிக்க ஆரம்பிக்கும். வலிச்சா வந்து அந்த இடம் வந்து குறைய ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். அப்புறம் வந்து சைடில் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. இப்போ கைக்கு முடிஞ்சாச்சு. அடுத்து வந்து ஹிப்புக்கு வந்து ஒன்று தான். இப்படி வந்து நம்ம ஹிப்பை நல்லா ரொட்டேட் பண்ணி அதை வந்து இந்த சைடு ஒரு 15 டைம்ஸ், இந்த சைடு ஒரு 15 டைம்ஸ் வந்து ரொட்டேட் பண்ணிக்கிடுவோம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு காலையுமே இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. உங்களால் ஸ்ட்ரைட்டாக பண்ண முடியலை அப்படின்னா ஒரு செவத்தில் வந்து கையை வச்சு பிடிச்சிட்டு இப்படி பண்ணுங்கள். ரைட் சைடு, அப்புறம் லெஃப்ட் சைடு, அப்புறம் வந்து நடுவில். அதே மாதிரி ரைட் காலையும் லெஃப்ட் காலையும் பார்த்தீங்கன்னா 2 காலையும் பண்ணிக்கிடுவோம். இது வந்து காலுக்கு ஒரு எனர்ஜி இதுவாக இருக்கும். நம்ம வாக்கிங் போயிட்டு வந்திருப்போம், கால் வலிக்கும், இந்த மாதிரி செய்கிறப்ப கொஞ்சம் அது கொஞ்சம் ஃப்ரீயானதாப்பில் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வாக்கிங் எக்ஸசைஸ் பண்ணுறப்ப அது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து இந்த மாதிரி எந்த அளவுக்கு உங்களால் தூக்க முடியுமோ அந்த அளவுக்கு தூக்கிட்டு அந்த காலோட கட்டை விரலை வந்து நம்ம கையால் தொடுற மாதிரி வந்து தூக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நேராக செஞ்சோம். அதை வந்து சைடு வாக்கிலையும் செஞ்சுக்கலாம். இதை வந்து நீங்கள் செவத்தை பிடிச்சிட்டும் செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் எப்படிலாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணணுங்கிறத பார்ப்போம்.